இன்றைக்கி ஒரு போஸ்ட் படித்தேன். அது என்னென்னா, சேலமில் சேலமில் ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க இல்லையா, போலீஸ்காரங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நோட்டீஸ். அதாவது சேலமில் இருக்கிற ஒரு 58 ரவுடிகள், அவங்களாம் வந்து இப்போ எலெக்ஷன் டைமு, அதனால் நீங்களாம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி காமெடியாக இருக்குல்ல? இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் இந்த நீதித்துறை ஏன் அவங்கள வந்து ஊரை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறீங்க? அவங்க திடீர்னு எங்கே போவாங்க? பாவம் இல்லையா? சும்மா அவங்களாம் ஜஸ்ட் ரவுடி மட்டும் தானே. என்ன பண்ணிட போகிறாங்க? என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி? என்ன அவங்க மேலே என்ன கேஸ் இருந்திருக்க போகுது? மிஞ்சி போனால் ஒரு ஆளுக்கு ஒரு 20, 30 கேஸ் இருக்குமா? ஆள் கடத்தல் கேஸு, கொலை கேஸு, அப்புறம் வழிப்பறி கேஸு, செயின் பறிக்கிற கேஸு, இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் தானே. ஒரு 30, 40 கேஸ் இருக்குமா ஒருத்தர் மேலேயும்? அவங்களை திடீர்னு வெளில போக சொன்னால் எங்கே போவாங்க பாவம்? ஒன்று பண்ணுங்க, நீங்களே ஏதாவது அவங்களுக்கு வந்து குடும்பத்துடன் தாய்லாந்து சென்று வர ட்ரிப்பு, குடும்பத்துடன் மலேசியா ட்ரிப்பு, டூரு, இல்லை அவங்கள மட்டும், அவங்க மொத்த குடும்பத்துக்கு இல்லைனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற அந்த 58 பேரோ இல்லை 60 பேரோ, எனக்கு இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரவுடிகள்னு சொல்லப்படுற அவங்களுக்கு நீங்களே ஏன் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கூடாது இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும்? ஏன்னா அவங்களால எலெக்ஷனில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க. அவங்களால என்ன பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு நீங்களே கவர்மெண்ட் இதில் சம்மந்தப்படாது, இது வந்து நீதித்துறை சார்பாக உங்கள் பாக்கெட்டில் இருந்து உங்கள் கை காசை எடுத்து அவங்களுக்கு மலேசியா சென்று வர ஒரு டூர் ட்ரிப்பு, 58 பேரா, சேலம் 58 பேரா, அப்புறம் ஈரோட்டில் எத்தனை பேர், ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சில பேர் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி சின்ன பாவம் சின்ன பசங்க ரவுடின்னு பேர் வச்சுருக்கிறீங்க அவங்களாம். அதனால் அவங்களுக்கு வந்து நீங்களே உங்கள் கை காசு போட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்து வேறு ஏதாவது வெளிநாடு சுற்றுலா அனுப்பிச்சி விடுங்க. அவங்க சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் ஊருக்குள்ளே. அப்புறம் நீங்களும் ரவுடிசம் இல்லாமல் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்களா? கரெக்டு தானே? இப்போ என்னென்னா, இப்போ 30 வழக்கு 40 வழக்கு இருக்குது, வெளியில் இருக்காங்கன்னா கெத்தாக இருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு தான் இருப்பீங்க போல இருக்குது. ஸோ அப்போது அவங்கள மாதிரி தான் பசங்க எல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பா அந்த அண்ணன் பாடுறா 30 கேஸ் இருக்குது, வெளில எவ்வளோ தில்லாக இருக்கிறாரு, எவ்வளோ தௌலத்தாக சுற்றுறாரு அப்படின்னு பசங்களுக்கு அவங்க தான் ரோல் மாடலாக இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு? அதாவது இந்த நீதித்துறை, சட்டத்துறை, நீங்கள் எதுக்கு? தேவையே இல்லையே. அப்புறம் இவங்க தான் ஸ்கூலு காலேஜெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட முடியும். இவங்க தான் பசங்களுக்கு ரோல் மாடல். பசங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா வளருவாங்க. ஏன்னா இதுதான் சமுதாயத்துக்கு நல்லது அப்படின்னு கட்டமைக்கப்படுற மாதிரி இருக்குன்றத விட கட்டமைக்கப்பட்டாச்சுன்னே சொல்லலாம். ரவுடிசம் பண்ணுவாங்க, இந்த இதெல்லாம் ஜாலியாக போதையை போட்டுட்டு அட்ராசிட்டி, ஏன்னா அதெல்லாம் ஃபன் அதுதான் பசங்க விரும்புகிறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து 20 கேஸ் 30 கேஸ் இருக்குது அப்படின்னு வெளியில் இருக்காருன்னா அவர் தான் ஹீரோ. சத்தியமாக அவர் தான் ஹீரோ. அப்போ ரவுடி தான் ஹீரோ. பொதுமக்கள் தான் தண்டத்துக்கு வரி பணத்தை வந்து இந்த நீதித்துறை, சட்டத்துறை இவங்களுக்குலாம் சம்பளமாக கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாடு பாதுகாப்பான நாடு.